ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவர் ஒரு நாள் தன் நாயோட வாக்கிங் போயிட்டு இருந்தார். எதிரே வந்த முல்லா தலைவரை பார்த்து, என்ன கழுதையுடன் நடைபயிற்சி போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கிண்டலாக கேட்க, தலைவருக்கு கோபம் வந்து விட்டது. இது என்னுடைய நாய், உனக்கு கண் சரியாக தெரியலையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு முல்லா, அது நாய் என்று எனக்கு தெரியும், நான் கேள்வி கேட்டது அந்த நாய்கிட்ட அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு தலைவருக்கு தன்னைத்தான் கழுதை என்று முல்லா சொல்கிறார் அப்படிங்கிறது புத்தி கேட்டுச்சு. எல்லோரும் தன்னை தலைவா என்று மரியாதையுடன் அழைக்கையில் முல்லா தன்னை கழுதை என்று சொல்லியதை எண்ணி வெகுண்டெழுந்தார். முல்லாவின் மீது தலைவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி, முல்லா ஒரு புகழ்பெற்ற தலைவரை கழுதை என்றழைத்தது தவறு, ஆகையால் அந்த தலைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. முல்லா நீதிபதி கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு கேட்டான். நீதிபதி கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஐயா, சட்டத்தில் நான் கழுதையை தலைவா என்று அழைப்பதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு சொன்னார் நீதிபதி. சரி என்ற முல்லா அந்த தலைவர்கிட்ட சென்று, தலைவா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்ட நீதிமன்றத்தில் பலத்த சிரிப்பலைகள் பறந்தது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.